ஹாய் மக்களே, வெல்கம் டு Mr.Thalaivar Bike Styles. இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷல் நாள். ரொம்ப நாள் தவம் இருந்து காத்திருந்து கடைசியில் நம்ம Benelli 600iக்கு கிராஷ் கார்டு மேனுஃபேக்சரிங் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஓன் பிராண்டில் மக்களே, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஓன் பிராண்டில் நம்ம கிராஷ் கார்டு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம், பின்னாடி கேரியர் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம், ரேடியேட்டர் கார்டு மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். பட் நம்ம அதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸில் வரும். இப்போ இந்த வீடியோவில் மெயினாக கிராஷ் கார்டை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். கிராஷ் கார்டு நம்ம எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ நம்ம சேல் பண்ண போகிறோம். நம்ம Mr.Thalaivar Bike Styles அப்படின்ற அந்த ப்ரொஃபைல், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் நம்ம சேல் பண்ண போகிறோம். அதில் நீங்கள் யாராவது வாங்கணும்னா நீங்கள் அதில் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ சேல் பண்ணுறவங்களுக்கு எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா இந்த வண்டிக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். தெரிஞ்சிருச்சுன்னா ரொம்ப சிம்பிளாகிடும். ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிசைன் பாருங்கள். ஸோ இது ப்ராப்பராக இன்ஜினியரிங் பண்ணி ப்ராப்பர் ஃபிசிக்ஸ்லாம் பண்ணி நம்ம ஹேண்ட்மேடில் டிசைன் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாமே பர்ஃபெக்டாக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலைஸ் பண்ணி இந்த டிசைன் ஓகே பண்ணியிருக்கோம் மக்களே. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அகலமாகவும் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் அளவு தான் இருக்கும். ஒரு ஃப்ரேம் ஸ்லைடர் போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு வெளியே வருமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். ரொம்ப அகலமாலாம் இருக்குது. இது பாருங்கள், ஒரு விரலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இவ்வளோ தான் வரும். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப டிசைன் ரொம்ப ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அகலமாக நம்மளுக்கு வண்டி ஓட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பக்கத்தில் எங்கே இடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிரச்சனை இதில் இல்லை மக்களே. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம MTR Mr.Thalaivar Bike Styles அந்த லோகோ நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். யூஸ்வலாக எல்லா கிராஷ் கார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர் பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க. லைக் பிளாக் கலர் பிளாஸ்டிக்கில் கொடுப்பாங்க. பட் நம்ம ப்ரீமியமான குவாலிட்டியில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலுமினியமில் பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப ஹை குவாலிட்டி கிரேட் அலுமினியம் நம்ம இங்கே மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாங்க இப்போ இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பெடாக் ஸ்டாண்டை பின்னாடி போட்டுக்கணும். பெடாக் ஸ்டாண்ட் போட்டு வண்டியை ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டிக்கோங்க. ஸ்டேரிங்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட்டாக நிப்பாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாக் வச்சு நீங்கள் 22 சென்டிமீட்டர் ஏற்றணும் மக்களே. லைட்டாக ஏற்றுனீங்கன்னா போதும். லைக் டயர் கொஞ்சம் கீழே ஃப்ளோட்டிங் ஆகிற மாதிரி, ரொம்ப மேலே இல்லை. 22 சென்டிமீட்டர் கரெக்டாக ஜாக் ஏற்றுனீங்கன்னாவே கரெக்டாக ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பெடாக் ஸ்டாண்ட் போடுறது. செகண்ட் ஸ்டெப் ஜாக்கை 22 சென்டிமீட்டர் ஏற்றுறது. தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இந்த போல்ட்டையும் நீங்கள் கழட்டணும். கழட்டிட்டு கிராஷ் கார்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இதோ இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுற பாருங்கள், அப்படியே பாருங்கள். கிராஷ் கார்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த 2 போல்ட்டையும் போட்டுக்கலாம். இந்த 2 போல்ட்டையும் நீங்கள் ஃபுல் டைட் பண்ணிடாதீங்க. நடுவில் இந்த ராடு ஒன்று வரும், கனெக்டிங் ராட் சொல்லுவோம். இம்பாக்ட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்காக நம்ம இங்கே கனெக்டிங் ராட் கொடுத்துருக்கோம். இந்த கனெக்டிங் ராட் ஃபஸ்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே இந்த கனெக்டிங் ராட் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிராஷ் கார்டில் இந்த போல்ட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபிட் ஆகிடும். லாஸ்ட்டாக இந்த போல்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணணும் மக்களே. ஸோ அவ்வளோதான். ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ்லாம் முன்னாடி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாலேஷன் அவ்வளோதான் மக்களே. ரொம்ப ஈஸி. நீங்கள் பெடாக் ஸ்டாண்டும் ஜாக் 22 சென்டிமீட்டர் ஏற்றணும். இது 2 மட்டும் பண்ணிவிட்டு ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நீங்கள் பண்ணணும். ஏன் நான் ஜாக் வைக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, யூஸ்வலாக நீங்கள் பைக்கெலாம் ஜாக் வைக்காம தான் நீங்கள் கிராஷ் கார்டு போட்டிருப்பீங்க. பட் Benelli 600க்கு கண்டிப்பாக ஜாக் வச்சாகணும். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த போல்ட்டையும் கழட்டினதுக்கப்புறம் என்ன ஆகுனா, இந்த ரெட் கலர் சேஸும் இந்த பிளாக் கலர் காஸ்டிங் அலுமினியம் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே மிஸ் அலைன்மெண்ட் ஆகிடும். கரெக்டாக அலைன்மெண்ட் இருக்காது, கொஞ்சம் தள்ளி போயிடும். ஏன்னா இது ஸ்டேரிங்கோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்டேரிங் ஆட்டினீங்கன்னா இது தனியாக போகும், இது தனியாக வந்துடும். ஸோ தனித்தனியாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு திருப்பி அதை சேர்த்து வச்சு திருப்பி போல்ட்டை நீங்கள் போடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஜாக்கை 22 சென்டிமீட்டர் ஏற்றுறீங்க, ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணுறங்க, பெடாக் ஸ்டாண்ட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்ஸ்டாலேஷனே ஆரம்பிக்கணும் மக்களே.